இன்னைக்கு காலையில் உங்கள் எல்லாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ ரொம்ப சில பேர் பார்த்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது யாரை சென்றடையணும்னு பைரவர் நினைக்கிறாரோ அவங்கள நிச்சயமாக இது சென்றடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட முக்கியமான பைரவ உபாசகர் ராஜர்ஷி நந்தி அவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தப்போ பைரவ தத்துவத்தை பற்றி அவர் சொன்னது இந்த விஷயத்தை எனக்கு நேரடியாக நினைவூட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புத்தரோட வருகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் கூட அவரோட வருகைக்கு அப்புறம் மக்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள், பண்டிகைகள், கோவில் இது மேலே இந்த நம்பிக்கையை பெருசாக மாற்றுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஆதிசங்கரர் வராரு. ஸோ திரும்ப அந்த நம்பிக்கையை அவர் ரீஇன்ஸ்டிகேட் பண்ணுறாரு மக்கள் மத்தியில். இந்தியாவோட 4 அதாவது பாரதத்தோட 4 மூலைகள்லையும் மடங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கோவில்களில் இருக்க ஆகம விதிகளோட தவறுகளை சரி பண்ணுறாரு. நிறைய ஸ்தோத்திரங்கள் இயற்றுறாரு. திரும்ப அந்த பக்திங்கிற ஃபீலிங்கை மக்கள்கிட்ட மலர செய்கிறாரு. எப்போல்லாம் இந்த மண்ணில் தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை உண்டாகுதோ அப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒரு புனித அவதாரங்கள் நிகழ்கிறது ரொம்ப சகஜம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆதிசங்கராச்சாரியரை சிவனோட ஒரு அம்சமாக தான் நம்ம பார்க்குறோம். கேரளாவோட திருச்சூர் வடக்குநாதர் சிவபெருமான் கோயில், பழமையான சிவன் கோயில், அவரை வேணி தான் ஆதிசங்கரர் அவங்க அப்பா அம்மாவுக்கு கருத்தரிச்சதாகவே சொல்லுவாங்க. அந்த கோவில் அந்த சுற்றுச்சுவர், அதாவது அவருக்கு இன்னும் அங்கே சன்னதி இருக்குது, அந்த சுற்றுச்சுவர்லேயும் இந்த பெயிண்டிங் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்னு சொல்லலாம் ஆதிசங்கராச்சாரோடைய வாழ்க்கை. ஆதிசங்கரோட ஜீவசமாதி கேதார்நாத்தில் இருக்குது. அவரோட வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு இதை சொல்லலாம். த ஃபைனல் என்கவுண்டர் பிட்வீன் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியா அண்ட் மகாகால பைரவா. அதாவது ஒரு தடவை ஆதிசங்கரர் நடந்து போயிட்டுருக்காரு. அவரோட 30வது அந்த வயதுகளில் நடந்து போயிட்டுருக்கப்போ அவரை பின்னாடி வழக்கம் போல் டிசைபிள்ஸ் எல்லாம் சுற்றி போயிருக்கப்போ இதுக்கு ஒரு புலையன், ஒரு சண்டாலா, ஒரு அவுட்காஸ்ட் ஒருத்தர் வராரு. நேரடியாக ஸ்மசானத்துலேருந்து வராரு. நாய்கள் புடை சூழ, ஸ்மசானம்னா சுடுகாட்டிலேருந்து வராரு. நாய்கள் புடை சூழ வராரு. வந்தப்போ சுற்றி இருக்க டிசைபிள்ஸ்க்கு அப்படியே முகத்தை சுழிக்கிறாங்க. உடனே அதே மாதிரி ஆதிசங்கராச்சாரியரும் அவரோட முகத்தையும் சுழிக்கிறாரு. விலகிப்போ அப்படின்னு சொல்கிறார் இவரை. உடனே அதுக்கு அவர் கேட்குறாரு, எதுக்கு வந்திருக்கவர், சுவாமி எதை விலகி போக சொல்கிறீங்க, என்னோடய சரீரத்தையா என்னோட ஆத்மாவையான்னு ரொம்ப பொலைட்டாக கேட்குறாரு. ஆதிசங்கராச்சாரியருக்கு தூக்கி வாரி போடுது. எதுக்கு வந்திருக்கவர் சாதாரண நபர் இல்லைன்னு தெரியுது. தன்னோட ஞான திருஷ்டியால் பார்க்குறது வந்தது சிவபெருமான் மகாகால பைரவர்னு தெரியுது. ரொம்ப கவலைப்படுறாரு. இவ்வளோ விஷயத்தை உணர்ந்த நம்மளால் இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை உணர முடியலையேன்னு சொல்லி அந்த கவலையோடையே அவர் கேதார்நாத்துக்கு நடந்து போகிறாரு. அங்கே முக்தியும் அடைகிறாரு. இறுதி காலத்தில் அவரோட மனசில், ஏன்னா பைரவரோட தத்துவமே ஈகோ உடைக்கிறது தான், அகங்காரத்தை அழிக்கிறது தான். ஸோ இந்த என்கவுண்டர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பைரவர் ஸ்மசானத்தில் இருக்கார். அங்கே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. யாருக்குள்ளே எந்த வேறுபாடும் அற்ற இடத்துல தான் ஈசன் எம்பெருமான் வாழ்கிறாரு.